ஐயா நான் வந்துட்டேங்க. நான்காவது விஷயம் வந்து வேட்டையாடி முடித்து விட்டேன். ஐயோ ஐயா மாறு அடிக்கிறதுடா. மாறு அடிக்கிறதா? தண்ணிக்கார தங்க முடியலையே. ஐயா நான் நடுக்காட்டு தண்ணி கேக்குறீங்களே, நான் எங்க ஐயா போய் கொண்டாடுவேன். எங்கேயாவது சென்று தண்ணி கொண்டு வர, இல்லைன்னா என் உயிரை போய்விடும். கண்ணுக்கு தூரமாக எங்கேயுமே தண்ணி இல்ல. ஏய் ஐயா அத பத்தியா ஒரு சிறிய குடிசை தெரியுங்க. சிறிய குடிசை அங்க சென்றா எப்படியா தண்ணி கிடைக்கும்டா. நான் வர மாட்டேங்க. ஏய் அந்த சிறிய குடிசை சொன்னால் வரவே முடியாதா? முடியாதுன்னா நீ நாட்டுக்கு செல். ஐயா சீக்கிரமா போய் சீக்கிரமா வந்துருங்க. அரம்போடா சீக்கிரம் அரம்போடா. சரி இப்போதே அந்த குடிசை நிறைய சென்று நீர் அறிந்து விட்டு போய் செல்லலாம் என்னுடைய நாட்டுக்கு. தேடி வர ஒரு சாவுகராய் கூட மாட்டலையாப்பா. சாவுகராய் வரும்போது அந்த கோண காலி தான் எதுக்கு வந்து அப்போ நினைச்சேன். இப்போ முகத்துல முடிச்சு போனா சத்தியமா கராய்க்கு வராதுன்னு அதே மாதிரி ஆயிப்போச்சு. நான் வேற மீனவனை கராய்க்கார வர சொல்லி எவன வராடியம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். ஒரே வணக்கம் தான் இருக்குங்க. எக்ஸ்ட்ரா வணக்கம் தான் எனக்கு தான் யூஸ் ஆகுது. ஆமா யார் நீங்க? இந்நாட்டு மன்னங்க. வாத்தா செத்தாண்டா சாகுது. என்னங்க சொல்றீங்க? நான் ஒரு லூஸ் அப்பதான் வளரி கிடப்பேன். அப்படியா? ஆமா ஒரு நாட்டு மன்னன் சொல்றீங்க. இந்த காட்டுக்கு வந்தீங்க. கானகம் வந்தேன், வேட்டையாடி முடித்து விட்டேன். எனக்கு தண்ணி தாங்க முடியவில்லைங்க. இந்த குடிசை பார்த்து விட்டு அதனால தண்ணி தான் கொஞ்சம் கொடுங்க. தண்ணி தாங்க சுத்தி இருக்கீங்களா? இந்த காட்டுல எங்கேயுமே தண்ணி கிடையாதுங்க. ஒரே ஒரு வீடு எங்க வீடு தான் ஓலை குடிசை. அது தெரிஞ்சு பாருங்க. அதான் எங்க வீடு. எங்க வீட்டுல மட்டும் தான் தண்ணி இருக்குது. எங்க வீட்டுக்கு வந்தேன் நான் தீர்த்துறேன். நான் தீர்த்துறேங்க. அப்படியா? ஏன் என்ன சந்தேகமா பாக்குறீங்க? ஒரு மனுஷால பார்த்த உடனே தெரியாதுங்க. பார்க்கத்தான் தெரியும். அகத்துல எனக்கு முகத்தில் தெரியும், அவுத்துட்டு பார்த்தா எல்லாம் தெரியும். நல்ல மனுஷன் உனக்கு என்ன நான் தெரிய வைக்கிறேன். என் பின்னாடியே வா. ஆமாங்க சரிங்க. இல்ல குச்சி இஸ்திக்கு பண்ணி கட்டிட்டு புடிச்சா அப்படியே போய் தண்ணி குடுங்க. நீ தான் மாமட்ட பண்ணுங்க. சரி தண்ணி குடுங்க. தண்ணி தானே? ஆமாங்க. ரொம்ப தூரம் நந்து வந்துறீங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரிங்க. ஓ ஏற்பாடு பண்றேன். அப்பதான் அவுட்டாருமா. ஓசில ஒலி பாக்கட்டும். என்னமோ சொல்ற பாத்து எவ்வளவு இருந்தாலும் ஒரு டிசிப்ளின் வேணாமா? What is this nonsense? Oh my God. அதான் வரலையே விட்டுறேன். கம்னிரா கண்ட்ரி ப்ரோ. ஏய் பாத்ரூம்ல வேகமா சும்மா எப்படி நான் டீ பண்ணுகிறேன். மாமா கைட்டானே கராய்க்கு புடிச்சாட்டே. யார் வந்திருக்கு? இந்த நாட்டு மன்னரே வந்துறாரு. ஐயோ மாமா நமக்கு லாட்டி டிக்கெட் அடிச்சிச்சு மாமா. சாதாரண லாட்டி டிக்கெட்ல கேரளா லாட்டி டிக்கெட் பம்பர் குளுகுளு. வரவே கூடாது. ஆமா எதுக்கு வந்திருக்கே? தண்ணி தாங்க காட்டுல சுத்தி நான் கூட்டி உட்கார வச்சிக்கிறேன். அப்படியா? மாமா தண்ணீர் தவறவங்களுக்கு தண்ணீர் மட்டும் கொடுத்தால் போதாது. நாங்க தீந்திர அரண்மனை போய்டுவோம். ஓடி போய்டுவாரு. ஆமா எனக்கு ஒரு யோசனை இருக்கு. சொல்லு. ஓட பிடிச்சு போ. பழைய துருப்பிடிச்ச இரும்பு பீரோ இருக்கு மாமா. துருப்பிடிச்ச பீரோ? ஆமா. அதுல மேல் ரேக்ல பாரு. மேல் ரேக்ல லெமன் பக்கடி 3 ஃபுல் வச்சிருக்க மாமா. லெமன் பக்கடினா நாட்டுக்காலுக்கு போறதா? ஏய் தெரியாதா உனக்கு? லெமன் பக்கடினா சரக்கு பேர் மாமா. சரக்கு பேர் லெமன் பக்கடியா? 3 ஃபுல்லா? 3 ஃபுல் இருக்கு. சரி அது கீழ ரேக்ல பாரு. மேஜிக் மூமென்ட் ஒரு 5 ஃபுல் வச்சிருக்க மாமா. மேஜிக் மூமென்ட் 5 ஃபுல். ஆமா அது கீழ பாரு. பிங்க் வாட் ஒரு 5 ஃபுல் வச்சிருக்க மாமா. எவ்வளவு எங்க பார்ல வேலை செய்துக்கறா பாவோ. ஐயோ கஸ்டமர்லாம் ஊத்தி கொடுக்க மாட்டனா? கஸ்டமர் ஊத்தி கொடுக்க. ஆமா நீ என்ன பண்ற? இந்த லெமன் பக்கடி மேஜிக் மூமென்ட் சேர்த்து ஊத்து. சரி ஞாபகம் மறந்தே பிங்க் வாட் ஊத்தி வச்சிரு போற. ஆமா ரோஸ் கலருக்கு கண்டுபிடிச்சுவாரு. சரக்கு கண்டுபிடிச்சாதான் ஏன் ஓடி போய்டுவாரு. ஆமா சீக்கிரமா கொண்டு போ. சரி கொண்டு வந்து போய் சரக்குல தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி பாய் முட்ட தண்ணி ஊத்தி ஊத்துனா போய் தெரிஞ்சா ஓடி போடுவாங்க. வேற ராவா ஊத்தி ஊத்தலாம். ஏய் நல்ல யோசனை டேடி. நம்ம சரக்கு தர. நீ அவரோட பேச்சு குட்டிலே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏய் இட்டாந்து விட்டாரு. அவரு உங்களுக்கு என்ன ஒண்ணே சொல்லுவா? டாபர் ஜவுரியா. நீங்க டாபர் சொன்னா நீ ஜவுரியா தெரிஞ்சிட்டி. பின்ன டாபர் போய் டாபர் சொன்னா வேற என்ன சொல்றா? ஓ டாபர் தான் சொன்னா ஜவுரியா தான் சொன்னா அண்டாலுக்கு தெரிய கூடாது. எப்படி மாத்தனா சொல்லணும்? நான் சொல்ற மாதிரி சொல்றியா? இன்னையில இருந்து நம்ம வரவு முறை மாத்த போறேன். எப்படி மாத்துறோம்? இன்னையில இருந்து நீ எனக்கு அக்கா, நான் உனக்கு தம்பி. வாயில கொசு போயிடுச்சு. வாயில கொசு போக அனகொண்டா போவோம். இதெல்லாம் ஒரு ஜென்மம். மானம் வந்தா போய் தூக்கு மாட்டி சாவு. நீ செய்யற வேலை நீ தான்டா சாவு. எனக்கு மானம் கிடையாது. உனக்கு மானம் வந்தா நீ போய் சாவுடா. ஏய் ஒட்டு கேக்கத்தே தப்பு. அவன் நாக்கு இழுத்து வச்சு அரக்குன்னு சொல்றேன்டா. அவன் நாக்கு மட்டும் அரக்கூடாது. ஏய் இதா மூக்கு சேர்த்து அரக்கணும். இவ்ளோ பெரிய மூக்குற பண்ணிட்டா. இத விட்டு தர மாமா. ஆமா ஐயோ மாமா சொல்றியே. மாமா தான் வாயில வருது. ஏய் நான் வரவு முறை இப்ப மாத்திரமா. எப்படி சொல்லு? அக்கா தம்பி அக்கா தம்பி அக்கா தம்பி. 3 வேளை சோறு துன்றதுக்கு என்ன வரவு முறை மாத்தி வெடிக்குது. எத்த மாதிரி நம்ம ஜென்மத்தை. ஏங்க என் வீடு தேடி தண்ணீர் தர வந்துக்கிறீங்க. உங்களுக்காக தண்ணீர் மட்டும் கொடுத்தாரு போதுமா? மா பல வாழை என்று சொல்லக்கூடிய முக்கடிச்சால செஞ்சு வச்சிருக்கிறேன்.
நீங்க தம்பி அதை குடிச்சுக்கன்னு வச்சுக்கோங்க. ஏய். நீங்க நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. சொர்க்கம் பக்கத்தில். எங்க அக்கா, அக்காவா? என் தம்பிங்க. நான் உங்க தம்பி. உண்மையா சொல்லவில்லையே. நீங்க வரவே இல்லை, கேட்கவே இல்லையே. அப்படியா? பாலத்துக்கு 2 பேரும் ஒரே ஜாடியா இருக்கிறோமா? என்னன்னா அவங்க கொஞ்சம் வசமாக்குறாங்க, நீங்க கொல்லமாக்குறீங்க. அது எங்க அம்மா மாதிரி, நான் எங்க அப்பா மாதிரி இருக்கேன். ஆனா எங்க 2 பேருக்குள்ள ஒரே வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? அது லேடிஸ், நான் ஜென்ஸ். அது தெரியுமங்க. வர வர இரு. ஜர்ரம் ஊத்து. என்ன எடுத்து ஊத்தணுங்க? கொஞ்சம் லெமன் பக்காடி ஊத்தி இன்னைக்கு அவனை கவுத்துறேன். சீக்கிரம் ஊத்துறாடே. ஐயோ. அட பாவி தீ குஞ்சு பாருடா. ஏய், நான் பாக்குறேன். குஞ்சு பாடுறாங்க. ஏய், குனிஞ்சு கையில கிட்ட மோந்து பாறல, மோந்து பாரு. வந்து பாப்பாங்க. கையில வச்சிட்டு ஏய், பாரு. கம்மிரியே. லெமன் பக்காடி தெரியாது. ஏமா, லெமன் பக்காடி எடுத்து குஸ்தி அவன கிசால நான் ஊத்தி வச்சிக்கறாங்க. டேய், ரெண்டு கம்மியா 2 வேலை பாத்துவா. நான் போனிச்சா என்ன 2 லிட்டர் கேன் ஆச்சு, 7 கேன் 1 லிட்டர் கேன் ஆகிட்டேன்னு பார்த்தேன். ஊத்தி இதுவா செக் பண்ணி பாரு, லெமன் பக்கம் செக் பண்ணி பாருப்பா. இத கூட குஸ்தி வார்னிஸ்ல ஊத்துற திண்ணர் ஊத்தி வச்சிருப்பானுங்க. சரி, செக் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் திஸ்? ஓகே, லெமன் பக்காடி. ஏன் இது கூட அதை குச்சி பாக்குறது? அது புளுவாண்டி எனக்கு தெரியும். ஊத்துற லெமன் பக்கம் ஊத்துற. வயிறு எடுத்து சாவு பண்றேன்டா. பாத்து சாப்பிடுங்க. மகாராஜா, பார்த்து சாப்பிடுங்க. என்னங்க சொல்றீங்க? பார்த்து சாப்பிடுங்க. பாத்துட்டுங்க. பாத்துட்டியா? பாத்துட்டுங்க. போய்டா, போய்டா. சரி, சாப்பிட்டீங்களா? சாவத்தா கூட சொல்லிட்டு தான் ஜாலியா. தேர்ந்தீங்க, அதனால சொன்னேன். ஏங்க, தண்ணி தானே வந்தீங்க, சாப்பிடுங்க. என்ன ஒரு நாடு? நாத்து அடிக்குது. வாயிலடி, வாயிலடி, வாயிலடி. அதுதான் சொல்லக்கூடாது. ஒரு நாட்டு மனிதனை எங்க குடிச்சு நான் வந்துக்கிறேன். நேரா பழ மார்க்கெட்டு போய் மாப்பழா வாழை அப்படின்னு 3 பழத்தை வாங்கி வந்து 2ஆ பழந்து அப்படியே போய் ஏன் கலந்து 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 சாறு பீச்சு சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. ஐயோ, நெஞ்சு எரியுது, வயிறு எரியுதுங்க. ஏங்க, வயிறு என்ன வயிற்றுல இருக்க நாக்குசிலா சாவும். என்னங்க சொல்றீங்க? நாக்குசி மாத்த கலந்துக்கிற அப்பதான் நீடி இருக்கு சாப்பிடுங்க. பாஞ்சி வருது. பாஞ்சி வருதா? ஆமாங்க. தலையை மோந்துக்கோ. என்னடா பாவி, எத்தனை நாள் ஆச்சு குளிச்சு இந்த நாத்த நாறுது. 3 வாரம் ஆகுது தலை காசி. இதுவே மேல படுதுடாப்பா. டேய் தம்பி, பாத்தியா? நம்ம வீடு தேடி வந்து தண்ணி கொடுத்தா அவர் ஏழைப்படக்கார வித்தியாசம் பார்த்து குடிக்க மாட்டாரு அவரு. ஏங்க, கழுத்து வாங்கி தண்ணி குடி சொல்லுவாங்க. ஆளுக்கு இட்லி வந்து கொடுத்தாங்க, ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லையா? நீ சாப்பிட தலை குடுங்க. குடுங்க. அது கழுதை சாப்பிடுங்க. ஒய்யால ஊத்தி விட்ட தலை தொங்கி போச்சு. நான் அதுவும் பார்க்கலாம். விட்டு உடம்பு போலிச்சியா, கட்டிக்க சுருந்த ஆளு. மஜா, யாருங்க? டேய், யாருப்பா மச்சாங்க? உன்னதானா கூப்பிடுறேன். என்னன்னு கூப்பிட்ட? மச்சான். நீனா லைனுக்கு வராண்டி இப்பதான். வரட்டுடா. என்னங்கிற மாமா? டேய், ஓ, வரேன் இரு. ஏன் வா. இருடா. கலவு போட்டு நீ பூ வேலை பண்ணுற. வரேன்டா, இருடா. பாப்பா. சரி, ஆ. அக்கா எங்கடா? நேத்துக்கு எங்க அக்கா கேக்குறா. அக்கா பேர் என்னடா? எங்க அக்கா பேரு மிஸ் மீனா. ஸ்வீட்னு. இப்பதான் பேர் வச்சாரு. சரி, மக்களை நான் பார்க்கணுமே. எங்க அக்கால நீ பாக்கணும். நான் பார்க்கணும். என்னடா பாய் வடிவேல் கத்தில எடுத்துமா விட்டு எங்க அஜிய வடிவேல் அக்கா வச்சு பேக்கரி வாங்கினா அந்த கத்தில எடுத்து விட்டு எங்க அக்கால பாக்கறான்றா. எங்கடா இருக்கறா? அட என்னடா அண்ணன் வரி குடுற மாதிரி நிக்கிறா பாரு. வருங்க. ஆ, வருடா. அக்கா மாமா ஆறல் பாரு. ஏய் மீனா, ஐயோ, உன்னுடைய பெயரை இவ்வளவு அழகாக இருக்கிற உன்னை பார்க்க எவ்வளவு அழகு தெரியுமா? இந்த உலகத்திலே உன்னை போன்ற அழகுகளை நான் பார்த்ததே கட்ட இல்லை. தொடங்கி கட்ட சரியில்லை. அதனால என்னை கட்டி பிடித்து முத்தத்தை கூறுவேன். ஐயோ, என்னங்க, எனக்கு ஆம்பளை பசங்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. பட்டுன்னு ஒத்துக்காத கேடியா தெரிஞ்சிரும். அப்படியா? கொஞ்சம் அதுவும் துணு உங்களை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க, பிடிக்கல. ஏய், ஆ. என்னை பார்க்க தாண்டி பிடிக்கும். பிடிக்கும். அதனால சொல்றேன், வாடி கட்டி பிடி. ஐயோ, முடியாதுங்க. முத்தத்தை கொடு. ஐயோ. இல்ல. ஏய், ஐயோ, நான் பண்ண மாதிரியாம்மா இந்த ஆம்பளை. ஏர் போலே ஒரு பொன்னூஞ்சல் அதில் தேவதை போலே நீயானே.
பொண்டி வாசித்த சரக்கு வாங்கி கொடுத்துவேன். என்னடா சரக்கு வாங்கி கொடுத்தா என்னையும் பார்த்தாடுறா? டேய் எனக்கு அதெல்லாம் தெரியாது. யா, அந்த ஆளுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா முகால கூட்டி கொடுத்தேன். ஆமா. இப்ப எனக்கு சரக்கு கொடுத்ததுக்கு நீ யாருன்னா ஒருத்தர் கூட்டி குத்தி ஆகணும். கவலையே படாதே. நாய் அவனு பல்லு போய் திண்ணமேல படுத்து கிடந்தா அதை கூட்டி வைக்கண்டா. ஆயாலாம் வேப்பல கட்டுற மாதிரி தங்கராஜ் அவங்ககிட்ட அனுப்புறா. I am only new piece. ஏய், நியூ பீஸ் இல்லடா, ஓல்ட் பீஸ் தடாக்கு. கம்மிடுறா. என்னங்க இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? என்னை கட்டி பிடித்த முத்தத்தை கோருவே. போது நிறுத்துங்க. ஏன்? இது யாருங்க? நீங்க ஒரு பணக்காரங்க, நீங்க ஒரு பணக்காரு. நான் ஒரு ஏழை வீட்டு பெண்ணுங்க. அது மட்டும் கிடையாது. நான் ஒரு குப்பைங்க, நான் ஒரு குப்பை. நீங்களும் ஒரு கோபுரங்க. உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட சத்தியமா எட்டாது. என்ன? என்ன? இந்த குப்பை கூட ஒரு நாளைக்கு கோபுரத்துக்கு போலாண்டி. என்ன மாமா சொல்ற? ஏய், இந்த குப்பை கூட காத்தடிச்சா கோபுரத்துக்கு போகும்டா. காத்துனு வேகமா அடிச்சா குப்பு கூட கோபுரத்துக்கு போலாம். ஆமா. அப்ப சொல்றது சரிதான்ற. உண்மை. மீனா தம்பி என்னங்க? என்னடி? அப்படி என்றால் எந்த நேரத்துல என்ன விட்டு நீங்க பிரியவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சத்தியம் அவ்வளவுதான். பண்ணுங்க. ஏய், ஒரு சத்தியம் என்ன? அடி மாமா. 1000 சத்தியம் செய்கிறேன். உம்மா மீது சத்தியமா, சத்தியம். ஒக்க தங்கச்சி மீது சத்தியமா. தோகராமர். ஐயோ, மீனா கேட்ச் நச்சிட்டாண்டி. அட பாவி வேற கிளாஸ் வாங்க ஏன் சொல்றாங்க? கம்ப்ளீட் முடி அடியில கீச்சு வச்சிரி. டேய் கூடி வரும்போது கெடுக்கறத வாங்கிட்டானே வேற. உன் கூடி வந்துச்சா? வர மாதிரி தான் இருக்குது. வர மாதிரி இருக்குதா? வரும்போது கெடுக்கறத வந்துட்டோம். மீனா அப்போ கட்ட ஆரம்பிச்சான். ஏந்திரு. சத்தியம் பண்ணுங்க. சத்தியமான கூடி மகனே. வேறு குடிமகனே அதை உனக்கு கொஞ்சம் எனக்கு குடிமகனே வேறு குடிமகனே கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு எதுவரை போகுமோ அதுவரை போகட்டும். குடிமகனே வேறு குடிமகனே கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கடல் என்ன ஆழமா குடிமகனே வேறு குடிமகனே கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு உங்களுக்காக என் வாழை பிடிச்சல பழைய கஞ்சு வாழை கண்டு தொக்க செஞ்சு வச்சுக்கிறேன். சாப்பிட்டு வாரமா படுத்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாமா? மாதிரி